சமீபத்துல திராவிட கட்சிகள் மேலதான் உங்களுடைய கோபம் இருந்தது. ஆனா நேற்று மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி மேலேயும் நீங்க மார்க்சிஸ்டுகள் அந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் நீங்க எப்படின்னா, நீங்க அன்னைக்கு காம்ரேட்டா இருந்தீங்க, இன்னைக்கு கார்பரேட்டா மாறிட்டீங்க. நீங்க எந்த பொது பிரச்சனைக்கு களத்தில் நிக்கிறீங்க வரீங்க. நீங்க பேசணும்னா அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு பேசியிருக்கணும், அந்த பாலியல் வன்கொடுமைக்கு பேசியிருக்கணும், பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமைக்கு பேசியிருக்கணும், தங்கச்சி ஸ்ரீமதி கொலைக்கு பேசியிருக்கணும். ஒரு 9ஆம் படிக்கிற பிள்ளையை ஒரு 4 ஆசிரியர்கள் சேர்ந்து அது வலுக்கட்டாயமா உறவு வச்சு கற்பமாக்கிட்டதுக்கு பேசியிருக்கணும். 3 வயசு பிள்ளைய மயிலாடுதுறையில ஒருத்த அது வன்புணர்வு செஞ்சு காயப்படுத்திட்டதை பேசியிருக்கணும். மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணை 7-8 பேர் சேர்ந்து வன்புணர்வு செஞ்சதை பேசியிருக்கணும். நாடங்கள் இந்த மாசத்துல மட்டும் 26க்கு மேற்பட்ட இந்த பாலியல் பிரச்சனைகள் வரும்போது அதுக்கு பேசியிருக்கணும். எந்த பிரச்சனைக்கும் பேசாம இதுல பேசும்போது நீங்க நீதிமன்றமே சொல்லாத போது நீ பாலியல் குற்றவாளின்னு எப்படி ஒரு பொறுப்பு மிக்க மாநில தலைவர் பேச முடியும்? ஒரு செயலாளர் எப்படி சொல்றது? ஐயா சண்முகத்து மேல எங்களுக்கு மதிப்பு இருக்கு. வாச்சாத்தி அந்த வன்புணர்வுக்கெல்லாம் அவர் எதிர்த்து போராடினாருங்க இருக்கு. நீங்க எப்படி எல்லா நீதிமன்றமும் நேற்று கேரளாவில் வந்த தீர்ப்பு என்ன? ஒரு பெண் சொல்வதாலேயே அப்படியே அதை ஏற்றுக்கொண்டு தீர்ப்பு வலிக்க முடியாது, விசாரிக்கணும். ஒருவேளை இது சொல்லப்பட்டது போயினா புகார் செலுத்தியவருக்கு கொடுத்தவர் மேலே அவருக்கும் அந்த தண்டனை கொடுக்கணும்னு இருக்குது. அப்ப நீ விசாரிக்கவே இல்லாம நீ குற்றவாளின்னா என்னை அவப்பெயர் ஏற்படுத்தி என்னை இழிவை சுமத்தணுங்கிற தவிர உன் நோக்கம் தப்பா இருக்கு. அப்ப நீங்க எப்படி